அவங்க ஸ்டோரி சொல்லி முடிச்சதும் நெக்ஸ்ட் சேனோட வீட்டு தான் காட்டுறாங்க. ஆலிஸ் வந்து டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்காரு. கரெக்டாக சேன் உள்ள வந்துடுறான். எதுக்குப்பா டேப்லெட்ஸ் போடுறீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஓகேவா நீங்கன்னு கேட்கும்போது, வயசானா உனக்கே புரியும், இதெல்லாம் சும்மா தான் போட்டுட்டு இருக்கேன், ஓகேப்பான்னு சொல்லிடுறான் எதுவுமே தெரியாத மாதிரி. அடுத்து அவர் கூட கார்டனுக்கு போகிறான் பேசுறதுக்கு கூப்பிட்டாருன்னு. அங்கே அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆலிஸ் வந்து நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுறாரு. அவர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா சேன் வந்து அவர் பார்த்து, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் எம்ரேவோட கார் உள்ள வருது. எம்ரே கார் விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறான். சேன் வந்து அவங்க அப்பா கேட்குறான், அப்பா நானும் உங்கள் கூட ட்ரிப்புக்கு வரட்டுமா, நல்லா தானே இருக்கும் சேர்ந்து போனால், நல்லா தான்ப்பா இருக்கும், ஆனால் வந்து எனக்கு கம்பெனி நினச்சா தான் பயமாக இருக்குது, நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ண போகிறேன். ட்ரிப்பை எதுக்கு கேன்சல் பண்ணுறீங்க, கம்பெனி பார்த்துட்டு தான் ஆள் இருக்கே, அதான் எம்ரே இருக்கான்ல அப்படின்னு கேட்குறான். எம்ரே வீட்டுக்குள்ள வந்துட்டு நேராக அவங்க அப்பா பார்க்க வரா. கரெக்டாக அவர் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, எம்ரே அதுக்கு கேப்பபிள் கிடையாது, அவனுக்கு கிரியேட்டிவ் சென்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது, 40 வருஷம் உழைப்பு இது, என்னோட 40 வருஷம் உழைப்பு அப்படியே விட முடியாது, ஓகேப்பா நீங்கள் வர வரைக்கும் நான் அந்த கம்பெனியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சேன் சொல்லிடுறான். அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அவனுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு தான் சொன்னேன்ப்பா, ஆனால் நான் அதை எப்போ வேணால் பார்த்துக்குவேன். இல்லைப்பா நீ அர்ஜென்ட் உலகம் ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கணும். ஆமாப்பா, ஆனால் நீங்கள் 40 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்களுக்காக நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன். 3 வீக்ஸ் தானே, நீங்கள் உங்கள் ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், அந்த ஸ்பை யாருன்னு நான் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி வைக்கிறேன், நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, உன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது, நீ இதுக்கு மேனேஜராக முழு தகுதி உடையவன், உங்களோட கிரியேட்டிவ் மைண்ட் அதிகம். இதெல்லாம் கேட்டு எம்ரே கோவமாக அங்கே நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. சேனல் அவரே பார்த்துட்டு இருந்துட்டு, அப்பா எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆஃபீஸ் ஏன் பொறுப்புப்பா, நீங்கள் ட்ரிப்பை பற்றி மட்டும் யோசிங்க, இந்த ட்ரிப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, குட் நைட் பா, நீங்கள் போய் தூங்குங்கன்னு ஒரு ஹக் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சிடறான். அவர் போகிறத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அவர் போனதுக்கப்புறமா அங்கேயே உட்காந்துறான். அங்கேயே உட்காந்துட்டு எப்படியும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் நிறைய ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு எதை பற்றி திங்க் பண்ணுறான்னா, சனி வந்து ஆஃபீஸில் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதை வந்து யோசிச்சு பார்க்குறான். விஷுவல்ஸை யோசிச்சு பார்த்துட்டு அவன் நிறையாமே அவன் லிப்ஸில் கையை வச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருது. நெக்ஸ்ட் டே விடிஞ்சோடனே வந்து சனையை தான் காட்டுறாங்க. சனை வந்து தூங்கி எந்திரிச்சு அப்படியே அவங்க வீட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. நேராக ஹாலுக்கு தான் வர வந்து பார்த்தா அவங்க அம்மா ஜன்னல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. அம்மா எதுக்கு காலங்கத்தில் க்ளீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மறந்துட்டியா, முசாஃபர் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, ஐசோல் வேற எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ண தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு ஒரு நல்ல ஜோக் அடிச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீங்கள், ஆனால் அது ஒன்றும் பர்மனெண்ட் ஆகல, உனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு இவ்வளோ நிற்கிறாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோமா அப்பா அப்படின்ட்டு போகிறான். எல்லாத்துக்கும் அப்பா அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. அவங்க அப்பா போனதுமே அவர் ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்கிறாரு. அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அப்பா எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிங்க, நானே போய் கடையை திறந்துருப்பேன்ல, நீ திறந்துருப்படா செல்லும், ஆனால் வந்து உனக்கு தான் இப்போ வேலை கிடச்சிச்சுல, நீ அதை பாரு, அப்பாவால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், நீ உன்னோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்பா உங்களை தவிர என்னை யாராலையும் நல்லா புரிஞ்சுக்க முடியாது, எப்படியாவது அந்த முசாஃபர் பிரச்சனை முடிச்சு வைங்கப்பா, என்னமா பண்ணுறது, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்ல அப்பா, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அம்மா தானே ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஆமான்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்பா எந்த நேரத்தில் விளையாடுறதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு திட்டா. சரி வாமா சாப்பிட போகலான்னு ஒரு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து ஒரு பெரிய கடையில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஷிப் நின்றுட்டு இருக்கு ரெடியா. ஆசிஸ் ஸ்டான் அப்புறம் எம்டி 3 பேர் லக்கேஜ் எடுத்துட்டு வராங்க. ஆசிஸ் வந்து ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டாரு. ரொம்ப ஜாலியாக அந்த ட்ரிப்பு போகிற மாதிரி 2 பேர் முன்னாடி ரொம்ப நடிக்கிறாரு. ஆனால் சேனுக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் உண்மையும் தெரியும்ல, அவர் எதுக்காக போறாருன்னு. அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவரும் வந்து சேனை பார்த்து ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எம்ரே போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு தான் எம்ரே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாரு, நான் இல்லாதப்ப சேனல் ஆஃபீஸை பார்த்துக்க போகிறான் அப்படின்னு. உடனே வந்து எம்ரே சேனை பார்த்து, நீங்கள் தான் வந்து இன்னும் 3 டேஸில் ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு போது, இல்லை நான் வந்து ஊருக்கெல்லாம் போகல, அப்பா வர நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்து எம்ரே வந்து ஓகே நான் எல்லாத்தையும் பேசி டிசைட் பண்ணிட்டீங்க போல அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா நீ அப்போ இல்லை, உடனே ஆள் வச்சா தேட முடியும், அதனால தான் நாங்களே